ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் 3 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறுவர் என்பது குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் ஜி.கே. வாசன் கூறியிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை ஜி.கே. வாசன் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறுவர் என்பது குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதிலளிப்பார் என ஜி.கே. வாசன் பேட்டியளித்திருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் ஜி.கே. வாசன் அந்த தகவலை தெரிவித்திருந்தார். சென்னையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினேன் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறுவர் என்பது குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் ஜி.கே. வாசன் கூறியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா செய்தியாளரை சந்திப்பார் என்று ஜி.கே. வாசன் கூறியிருக்கிறார். சென்னையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்த நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறுவர் என்பது குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் ஜி.கே. வாசன் கூறியிருக்கிறார். நேற்று இரவு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தடைந்த நிலையில் இன்று மதியம் 12 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தாமதமாகிக் கொண்டே இருந்த சூழலில் 3 மணிக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பார் என்று ஜி.கே. வாசன் அந்த தகவலை தெரிவித்தார். சென்னையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு விருப்ப மனுவை வழங்கினார் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் வழங்கியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் வழங்கியிருக்கிறார். விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் வழங்கியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். தற்பொழுது நயினார் நாகேந்திரன் அவருடைய விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார். இது பற்றிய விவரங்கள். பாஜகவிற்கு புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடவடிக்கைகள் தற்போது தொடங்கி இருக்கக்கூடியது. தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்களான மாநில துணைத் தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சக்கரவர்த்தி அவர்கள் இந்த இடத்திலிருந்து இந்த தேர்தல் நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார். वाराणसी श्रीनिवास जी, वीपी दोरस्वामी जी, कनक सभापति जी, पोन बालगणपति, डॉक्टर के.पी. रामलिंगम, ये मेरे को रिसीव हुआ है. बहुत बहुत धन्यवाद आपका. राजा जी
जो कागज लेके आया था जरा देख लो। आप नाम अनाउंस करना मेरे पास। The nomination of state president. क्या है? बताना भी नहीं। नैना नागेंद्र। We have received nomination for a state president Naina Nagendra ji, proposed by Anna Malay ji, Murugan ji, L Murugan ji, Pon Radhakrishnan ji, H Raja ji, Vaniti Srinivas ji, Dorsami ji, VP Dorsami ji, Kanak Sabapati ji, Pon Balaganapati ji, Srinivas और सभी कोर कमेटी के मेंबर्स ने इनको रिकमेंड करके दिया है। मैं इसको रिसीव कर रहा हूं। धन्यवाद। केशव जी बोल दो। तमिल साई जी। अच्छा, मेरे को ये बताओ, राष्ट्रीय परिषद के लिए किसी का नॉमिनेशन फॉर्म देना है? राष्ट्रीय परिषद नेशनल काउंसिल के लिए। हाँ, वो दो ना, वो भी दे दो। 34 दे दो, नीतर देना है ना। अन्ना मलय को बोलो दे के जाए। हाँ, जाओ आगे। मुरुगन जी, राष्ट्रीय परिषद के लिए नॉमिनेशन ले दो। हाँ, आज ले लेंगे, दे दो। தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் பதவிக்கான தேர்தலில் விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார் அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவரான நயினார் நாகேந்திரன். அந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்மொழிந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். For National Council member, nomination for National Council member, Keshav ji. For National Council member, தேசிய பொதுக்குழு யார்? ஓம் சக்தி ஜி, பி கணேஷ் நேஷனல் member. नाम बोलो, नाम बोलो. இதில் ஹரிஹரன் நிகரார். ஹரிஹரன் நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு கொடுத்திருக்கிறதா பார்க்கிறோம். மற்றவர்களும் மனு கொடுக்கிறாங்களே, அது என்ன முழுமையான விவரங்கள்? பாஜக மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் படிவங்களுக்கான விருப்ப மனுக்கள் தற்போது பெறப்படுகின்றன. இதற்கான அறிவிப்புகள் நேற்று விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த பாஜகவின் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவருக்கு போட்டியிடுவதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் விருப்ப மனு மாநில தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்கரவர்த்தி அவர்களிடம் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நேற்று மாநில தேர்தல் நடத்தும் அலுவலரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான சக்கரவர்த்தி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். பாஜக மாநில தலைவராக போட்டியிடுவதற்கான தகுதிகள் குறித்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். அதில் குறைந்தபட்சம் பாஜக தலைவராக போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பாஜகவில் இருந்திருக்க வேண்டும் என்றும் மாநில பொதுக்குழுவால் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த முன்மொழிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு
பல்வேறு விதிமுறைகளோடு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. நயினார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்து 8 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில 10 மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்மொழிந்து அவர் தற்போது விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சரியாக 2 மணி முதல் 4 மணி வரை மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த விருப்ப மனு பெறும் நிகழ்வு நடைபெறுகின்றது. 4 மணியோடு இந்த விருப்ப மனு பெறும் நிகழ்வு முடிஞ்ச பின்னர் அதன் பிறகு இந்த விருப்ப மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் என்றும், நாளை மாலை வானகரத்தில் நடைபெறும் இந்த விழாவில் புதிய மாநில தலைவர் யார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் என பாஜக மாநில துணைத் தலைவரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான சக்கரவர்த்தி சற்று நேரத்திற்கு முன்னதாக அறிவித்திருந்தார். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் கிடைக்கப்பெறும் தகவல்களை பொறுத்தவரைக்கும் நாம் பார்க்கும்போது பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் மட்டுமே போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. இன்னும் 4 மணி வரை இந்த விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசம் இருந்தாலுமே வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலில் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த விதிமுறைகளை எவ்வாறு சரி செய்யப்பட்ட ஒரு புதிய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது குறித்து பாஜக தரப்பில் தான் விளக்கம் அளிக்க வேண்டும். எனினுமே கடந்த சில வாரங்களாக பாஜக மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு தலைவர்கள் புதிய தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது நயினார் நாகேந்திரன் மட்டுமே மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விருப்ப மனு அளித்திருக்கிறார். வேறு யாரும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி புதிய மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது பார்த்தோம், அந்த மாநில தலைமை அலுவலகத்துக்கு நயினார் நாகேந்திரனை கூட்டிட்டு வரும்போது அண்ணாமலை வழிவிடுவதற்காக அனைவரையும் ஒதுக்கி அவரை கூட்டிட்டு வந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். 10 உறுப்பினர்கள் முன்மொழிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது அண்ணாமலையும் இருக்காரா ஒரு நபரா? அந்த படிவங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கப்படவில்லை. 10 உறுப்பினர்கள் முன்மொழிந்தவர்கள் அனைவருமே அவரோடு இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதில் வானதி சீனிவாசன் மற்றும் ஒன்றிய அமைச்சர் எல்முருகன், அண்ணாமலை உள்ளிட்ட 10 முக்கிய பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். இவர்கள் அனைவருமே நயினார் நாகேந்திரனை முன்மொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே தெரிவித்தார், மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கும் போட்டியில் தானே இல்லை என்றும் புதிய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளின் அடிப்படையில் அவர் புதிய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் இன்னொரு விதி இருக்கிறது. அதில் 10 ஆண்டுகள் பாஜகவில் இருந்து 10 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. அந்த விதி நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி பொருந்தும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. அதற்கான விளக்கத்தை பாஜகவினர் தருவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த விருப்ப மனு தலைவருக்கான வேட்புமனுவை பெறும் அதே நேரத்தில் இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான விருப்ப மனுவும் பெறப்பட்டு வருகின்றது. அதற்கான படிவங்களும் இங்க பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக நிர்வாகிகள் வழங்கியிருக்காங்க. 4 மணி வரை இந்த விருப்ப மனு பெறப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேறு யாரும் பாஜகவின் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பில்லை என்று தெரிகின்றது. நமக்கு பாஜக தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களும் அப்படித்தான் பெறப்பட்டிருக்கிறது. அதன்படி நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவர் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.